நமது ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியில் சனிப்பெயர்ச்சி 2025 வர இருக்கிற மார்ச் மாதம் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 6 மணிக்கு வாணி மஹால் மினி ஹால்ல நானும் ஹரிபிரசாத் சர்மா சாரும் உங்களை சந்திக்க இருக்கிறோம். இந்த சனி பெயர்ச்சி எப்படி இருக்கு, எல்லா கிரகங்களும் சேர்ந்து மீன ராசியில வருது, இதற்கு என்ன பலன், சில நேரங்கள்ல தர்க்கங்களும் கூட, இது எல்லாத்தையும் கண்டு கழிக்க உங்களை அன்போடு அழைக்கிறோம். இடம் வாணி மஹால் மினி ஹால், டி நகர், சென்னை. நாள் மார்ச் 25 செவ்வாய்க்கிழமை. நேரம் மாலை 6 மணிக்கு. அனைவரும் வாருங்கள், அனுமதி இலவசம். மேலும் விவரங்களுக்கு 9677761352. ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. எல்லாருக்கும் என்ன ஒரு பெரிய தேங்க்ஸ்னா, நாங்கள் பப்ளிக்கில் உங்களை எங்கே வந்து நாங்கள் போனாலும் சரி, இல்லை பப்ளிக் எங்களை பார்க்கும் பொழுது சங்கரா டிவியில் காலையில் 6:30 மணிக்கு சுபதினம் பார்க்கும் பொழுது உங்களையும் ஹரிபிரசாத் சர்மா சாரையும் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்லும் பொழுது வி ஆர் ரியலி ஹாப்பி. அண்ட் யூடியூப்லேயுமே இது எல்லாமே வந்து வரக்கூடியதான். ஸோ யூடியூப்பும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ராசி பலன் மட்டும் இல்லாமல் பல விஷயங்கள் சங்கரா டிவியில் உள்ளது, யூடியூப்பில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ மறக்காமல் ஸ்ரீ சங்கரா டிவி யூடியூப்பை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் என்ன வீடியோ போடுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ 6:30 மணிக்கு நீங்கள் பார்க்க மிஸ் பண்ணிட்டாலும் டியூரிங் த டே நீங்கள் அந்த ஷோ வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். அண்ட் சில விஷயங்கள் நமக்கு மட்டும் வச்சுக்கக்கூடாது, நல்ல விஷயங்கள் நம்ம ஒரு 10 பேருக்கு பகிர்றோம் அப்படிங்கும் பொழுது அதுவும் ஒரு தனியான சந்தோஷம்தான். ஸோ நீங்கள் என்னென்ன பார்க்குறீங்களோ அதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி ராசி பலனில் 12 ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான விசேஷங்கள் இருக்குது, இவங்க இன்றைக்கி என்ன பரிகாரங்கள் செய்யலாம்ங்கிறத பார்க்கலாம். அதை தொடர்ந்து ஒரு கேள்வியும் உண்டு. மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி நாள் ரொம்பவுமே நல்லா இருக்குது. இன்றைக்கி வந்து சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாக்யஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். ஸோ மனதிற்கு ரொம்ப அமைதியான ஒரு நாள், எந்த விதமான சண்டை சச்சரவும் இல்லை. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் இருக்கோம், ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். காலையில் நமக்கு பிடிச்சதை சாப்பிட்டு, நமக்கு பிடிச்ச சினிமா பார்த்து, இல்லை நமக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் போகிறதுங்கிறது தான் சண்டேவே. ஸோ அன்றைக்கும் யாராவது சொந்தக்காரங்களாம் வந்துட்டு நம்மளுடைய டேயை ஸ்பாயில் பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் நமக்கு மனசுக்கு வந்து வருத்தமாக இருக்கும். மேஷராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் நீங்கள் நினச்ச மாதிரி இந்த சண்டேயை ஹாப்பியாக என்ஜாய் பண்ணலாம். கல்யாணம் ஆனவங்க ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கள், கல்யாணம் ஆகாதவங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் ஏதாவது ஒரு அம்மன் கோயிலில் போய் தீப வழிபாடு செய்யுங்க, ரொம்பவுமே நல்லது. ரிஷபராசி அன்பர்கள், இன்றைக்கி ரிஷபராசி அன்பர்களுக்கு ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். ஸோ கொஞ்சம் வீட்டில் எதுவும் வாயை திறக்காதீங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சமையல் இல்லை, உப்பு கம்மியாக இருக்குது, இல்லை காரம் ஜாஸ்தி ஆகிடுச்சு, இன்றைக்கி நம்ம தூங்குகிற டைமில் யாராவது ரிலேட்டிவ்ஸ் வந்துட்டாங்க, கண்டிப்பாக நம்மளோட மூட் வந்து ஸ்பாயில் ஆகுங்க. அண்ட் வீட்டில் ஒரு டிவி இருக்கிற வீட்டில் சண்டை கண்டிப்பாக வரும். அதுவும் இப்போ ஒரு ஐபிஎல் டைம் வேறு. அண்ட் இன்றைக்கி கிரிக்கெட் பிரியர்களுக்கு நீங்கள் நல்ல பிள்ளையார வேண்டிக்கோங்க. ஏன்னா சந்திராஷ்டமத்தில் நீங்கள் நினச்ச மாதிரி ஏதாவது நடக்கலைனாலும் மனசுக்கு வந்து சில குறைகள் இருக்கலாம். ஸோ இன்றைய நாளில் ஞாயிற்றுக்கிழமை காலையில் கோதுமை தானம் செய்து ரிஷபராசி அன்பர்கள் நாளை தொடங்கலாம். மிதுன ராசி நேயர்கள், இன்றைக்கி மிதுன ராசி நேயர்களுக்கு சந்திரன் கரெக்டாக 7ஆம் இடத்துல இருக்கிறாரு, ராசியில் செவ்வாய். காதல் வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நம்ம வந்து சண்டை போட்டுட்டோம். இப்போல்லாம் நம்ம சண்டை எப்படி தெரிஞ்சுக்கலான்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், இல்லைன்னா வந்து வாட்ஸ்அப்பில் நம்மளை பிளாக் பண்ணுறது. ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய ட்ரெண்ட் அதுதான் இல்லையா? இல்லை நம்ம யாரோட சண்டை போட்டோமோ அவங்களுக்கு நல்லா தெரியும், அதை பற்றி ஒரு வீடியோ போட்டு நம்ம வந்து ஸ்டேட்டஸில் போடுறது. ஸோ மிதுன ராசிக்காரர்களுக்கு லவ் அஃபேரில் ஏதாவது உங்கள் பாய் ஃப்ரெண்டோட சண்டை, இல்லை கேர்ள் ஃப்ரெண்டோட சண்டை, இல்லை கொஞ்ச நாள் நம்ம பேசாமல் இருந்தோம், வாட்ஸ்அப்பில் பிளாக் பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் சால்வ் ஆகி மனசுக்கு ரொம்ப ரொம்ப திருப்தியான ஒரு ரொமான்டிக் டே அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்றைய நாளில் மிதுன ராசி அன்பர்களுக்கு சில ஹெல்த் இஷ்யூஸும் வரலாம். சின்ன சின்ன இஷ்யூ தான், மேஜராக எதுவும் இல்லை. பட் ஸ்டில் கொஞ்சம் ஹெல்த்தை பார்த்துக்கிறது நல்லது. கடகராசி அன்பர்கள், ராசிநாதன் சந்திரன் 6ஆம் இடத்துல இருக்கிறாரு, செலவு நிறையா வரும். ஸோ இன்றைக்கி தேவையில்லாத நம்மளே சம்டைம்ஸ் வாயை விட்டுருவோம். நீ லஞ்சுக்கு வாயன்னு பார்த்தா 2 பேர்னால் ஒரு 4 பேர் வருவாங்க. 4 பேருக்கும் நம்மளே செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு தர்ம சங்கடமான நிலைமைகள் சம்டைம்ஸ் நமக்கு கஷ்டத்தையும் கொடுக்கலாம்.
அண்ட் இன்னைக்கு இந்த கடகராசி அன்பர்களுக்கு நமக்கு சனிப்பெயர்ச்சியோடைய ரொம்ப நெருக்கத்தில் இருக்கிறதுனால நமக்கே தெரியும் இந்த அஷ்டம சனி விடுபடக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஸோ நமக்கு பிடிக்காதவங்க நம்மளை விட்டு போகிறதோ, இல்லை நாம் நினச்ச மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறதோ, நம்மளே நினச்சிப்போம் கரெக்டாக சனிப்பெயர்ச்சி நமக்கு ஒர்க் அவுட் ஆகுதுப்பா அப்படின்ட்டுன்னு. கடகராசி அன்பர்களுக்கு அந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்சஸ் மனதிற்கு ஆறுதலையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். சிம்மராசினியர்கள், இன்னைக்கு சிம்மராசினியர்களுக்கு நிறைய அலைச்சல்கள் இருக்கும். குழந்தைகளால் உங்களுக்கு சில மருத்துவ செலவுகள் வரலாம். ஸோ இன்னைக்கு இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன். ஞாயிற்றுக்கிழமை சிவன் ஆலய வழிபாடு ரொம்ப நல்லது. வில்வர்ச்சனை செய்வதனால நமக்கு ஒரு நல்ல மனசுக்கு ஆறுதலான நாளாக இருக்கும். ரொம்ப சூதிங் டே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ பிரச்சனைகள்னு ஒன்றும் பெருசாக இல்லை, பட் இருந்தாலும் ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தோம்னா ஒரு மனசுக்கு திருப்தியும் ஆறுதலும் உண்டு. கன்னிராசிக்காரர்களுக்கு சந்திரன் இன்னைக்கு 4ஆம் இடத்துல இருக்காரு. அண்டு 7ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா சூரியன், ராகு, சுக்ரன் அண்டு ராசியில் கேது. லவ் லைஃப்பில் இருக்கிறவங்க ரொம்ப பார்த்து பேசுங்க. நீங்கள் ஏதாவது சாதாரணமாக சொன்னால் கூட சண்டைகள் வரலாம். அதனால் சில பிரேக்கப்ஸ்லாம் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. ஸோ சண்டே இன்றைக்கி கண்டிப்பாக ஈவினிங் வெளில போகணுமா, இல்லை இன்றைக்கி யாரையாவது மீட் பண்ணணுமா, கொஞ்சம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இன்றைய நாளில் எந்த ஆலயத்திற்கு போகலாம்? விநாயகர் ஆலய வழிபாடு இன்னைக்கு சிறந்தது. ஸோ கன்னிராசி நேயர்களுக்கு திருமண வாழ்க்கை, இல்லை கணவன் மனைவி உறவு, காதலர்கள் உறவு, இதில் குழப்பங்கள் வரலாம். மற்றபடி இந்த நாள் நல்ல நாளே. துலாம் ராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சுக்கிரன் 6ஆம் இடத்துல சூரியன் ராகோட இருக்கிறாரு. ஸோ ஜென்ரலாக இந்த மாதிரியான ஒரு காம்பினேஷன் இருக்கும் பொழுது தேவையில்லாத செலவு பண்ணுவோம். ஃப்ரெண்டுக்கு கடைக்கு ட்ரெஸ் வாங்க போனோம்னா அவன் ஒன்று கூட எடுக்க மாட்டான், ஆனால் நம்ம 4 எடுத்துகிட்டு வருவோம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ரியலைஸ் பண்ணோம் தேவையில்லாமல் செலவு பண்ணிட்டோமோன்னு. ஸோ அதை போய் நம்ம திரும்பவும் கொடுக்க முடியாது. நம்ம ஏன் இந்த செலவு பண்ணோன்னே தெரியாமல் நம்ம உட்காந்து யோசிப்போம். ஸோ அந்த மாதிரியான சில தேவையில்லாத அனாவசிய செலவுகள் துலாம் ராசிக்காரர்களுக்கு வரும். இல்லை கூட வரவங்களுக்கும் நம்ம வாங்கி கொடுக்குற மாதிரி ஆகிடும். இல்லை அவங்க நிறைய வாங்கிட்டு நம்மள்ட்ட கடன் வாங்குற மாதிரியும் இருக்கும். ஸோ இன்றைக்கி கடன் கொடுப்பது, கடன் கேட்பது, நம்ம கடன் வாங்கிறது, இந்த மாதிரியான சில விஷயங்கள் நடக்கலாம். துலாம் ராசி அன்பர்கள், இன்றைய நாளில் நீங்கள் ராகு காலத்தில் ஒரு அம்மன் ஆலய வழிபாடு சிறந்தது. விருச்சிக ராசி நேயர்கள், இன்னைக்கு நாள் முழுவதுமே விருச்சிக ராசி நேயர்களுக்கு குதூகலமான நாளாக இருக்கும். 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். ஸோ உங்களுடைய வாக்கு எடுபடும். இது நாள் வரைக்கும் என் மனைவி நான் சொன்னதை கேட்கல, கோச்சிக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டா, இல்லை அப்பா அம்மா நான் சொன்னதை கேட்க மாட்டேங்கிறாங்க, கூட பிறந்தவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க, இப்படி ஒவ்வொருத்தருக்கும் எத்தனையோ கஷ்டங்கள் இருக்கும் இல்லையா? விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி அந்த மாதிரிலாம் இல்லாமல் உங்கள் வார்த்தைகள் எடுப்படும். இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப மனசுக்கு ஆறுதலும் திருப்தியும் கிடைக்கும். பெருமாள் ஆலய வழிபாடு சிறந்தது இன்றைய நாளில். தனுசு ராசி அன்பர்கள், இன்னைக்கு சந்திரன் உங்கள் ராசியில் தான் இருக்காரு. கொஞ்சம் மன கிளேசம் இருக்கும். 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்காரு. 6ல் குரு இருக்கிறதுனால திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இன்று பேச வேண்டாம். இன்றைய நாளில் சற்று மனக்குழப்பங்களும் மன கிளேசங்களும் இடம்பெறும். இன்று உங்களுக்கு மாலை நேரத்தில் நல்ல செய்திகள் வரலாம். பிள்ளைகளால் இன்று உங்களுக்கு ஒரு மன நிறைவு ஏற்படும். ஸோ குடும்பத்தில் ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு குழந்தைகளால் ஏற்பட்டால் அது இன்று தீரும். மகர ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு நல்ல விஷயம், நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. ஒரு சிலர் வீட்டில் குடும்பத்தில் சுபங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் நல்லபடியாகவே முடிவடையும். மகர ராசி நேயர்களுக்கு இன்று மனதில் ஒரு சந்தோஷமும், நீண்ட நாட்களுக்கு பிறகு குடும்பத்தில் ஒரு சுப காரியமும் இடம்பெறும். கும்பராசி அன்பர்கள், இன்று கும்பராசி நேயர்களுக்கு எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும். நீண்ட நாட்களுக்கு பிறகு கணவன் மனைவி ஒற்றுமை மற்றும் பிள்ளைகளிடத்தில் ஒற்றுமையை பார்க்கலாம். ஒரு சிலருக்கு குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் நீண்ட நாளாக இருந்தது குறையும். இந்த சனி மற்றும் புதனின் சஞ்சாரம் கும்பராசி நேயர்களுக்கு சற்று உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகளை தீரும். கும்பராசி அன்பர்கள், இன்று விநாயகர் ஆலய வழிபாடு சிறந்தது. மீனராசி நேயர்கள் நிறைய பேர் என்கிட்ட கேட்டாச்சு, ஐயோ கிரக சேர்க்கை வருதாமே, எங்களுக்கு என்ன ஆகும். ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க, இந்த 5 கிரகமோ 3 கிரகமோ சேர்றதுனால உங்களுக்கு எதுவுமே ஆகாது. இதெல்லாம் உலக அளவில் நடக்கக்கூடிய மாறுதல்கள் வரும். இயற்கை சீற்றங்கள் வரலாம், அரசியல் தலைவர்களினுடைய மரணங்கள் ஏற்படலாம். இப்படிப்பட்ட சில விஷயங்கள் உலகத்தில் உலகப்போர்
வரலாம், இல்லை வியாதிகள் வரலாம். ஸோ இப்படி உலக அளவில் பிரகத்துன்னு சொல்கிறது உலக அளவில் தான் வருமே தவிர தனிப்பட்டு உங்களுக்கு எதுவும் நடக்காது. ஸோ மீனராசிக்காரர்கள் 3 கிரகம் நம்ம ராசியில் இருக்குது, நமக்கு ஏதாவது வந்துருமோ, இன்னும் சனி வேற வரப்போகிறது, பயமே வேண்டாங்க. பட் ஸ்டில் உங்களுக்கு 7 சனி இருக்கிறதுனால, ஜென்மத்திலையும் சனி வர்றதுனால, இப்போ சூரியன் ராகு சுக்கிரன் இருக்கனால ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக நீங்கள் கவனமாகத்தான் இருக்கணும். இன்ஃபெக்ஷன்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ், இப்போ யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வரலாம். இப்போ நீங்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, இல்லை ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்லாம் போகிறீங்க, கர்ப்ப சிதைவு ஏற்படலாம் லேடிஸ்க்கெல்லாம். ஸோ அதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். மீனராசிக்காரர்கள் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் ஒரு நல்ல துர்கை கோயிலில் போய் எலுமிச்சம்பழ மாலையோ விளக்கோ ஏற்றுங்க. எந்த விதமான குறைபாடும் உங்களுக்கு வராது.